ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். பவர் பாண்டி, ராயனுக்கு அப்புறம் நிலவுக்கு என்மேலடி கோவம், தனுஷ் அவரோட டைரக்ஷன்ல 3வது படம். இந்த படத்துக்கு ட்ரெய்லர் பார்த்தப்பே நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு போச்சு. ஓகேப்பா, ஒரு ஜென்சி லவ் படத்தை பார்க்க போறோம். அதில் இருக்கிற ஒரு லவ் கலாட்டா அந்த படத்தை தான் அதை தான் படமா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ட்ரெய்லர்லேயே பார்க்கும்போது தெரிஞ்சுது. படத்தோட ரிவ்யூ வந்து தனுஷ் வந்து ட்ரெய்லர்லேயே சொல்லிட்டார். ஒரு ஜாலியான படம், ஒரு யூஷுவல் லவ் ஸ்டோரி, ஜாலியாக வாங்க ஜாலியாக போங்க. இதுதான் வந்து நீக் படத்தோட ஒரு ஒன்லைன் ரிவ்யூனே சொல்லலாம். ஏன்னா படம் வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சுங்க. நீக் படம் பார்க்கும்போது வந்து வேற ஒரு வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இப்போ நம்ம ஒரு 90s கிட்ட இருக்கும்போது இந்த ஜென்சிஸ் எப்படி அந்த ரிலேஷன்ஷிப் ஹேண்டில் பண்ணுவாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு நிலவுக்கு என்மேலடி கோவம். பெர்ஃபார்மன்ஸாக எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்கும் யாருக்குமே அந்த முதல் படம் மாதிரி ஒரு அனுபவம் இல்லை. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. டைரக்ஷன் வைஸ் எனக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு பவர் பாண்டி படம் பார்த்ததுக்கப்புறம் தனுஷ் என்னையா நீ இப்படிலாம் படம் பண்ணுற அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடச்சிது இல்லை. என்னையா இருந்தாலும் ஃபீல் குட் படமாக எடுக்கிறான்னு சொல்லிட்டு அஸ் அ டேரக்டராக தனுஷ் சாருக்கு வந்து ஒரு ரொம்ப நல்ல படமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு படம் வந்து திருப்பி நிறையா படங்கள் பண்ணணும். ஏன்னா தமிழில் ஒரு ஃபீல் குட் மூவி வந்து வரத்துக்கான அந்த வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாகிட்டே இருக்கும் போது வந்து திருச்சிட்டம்பலம் வைப்பில் வந்து இந்த படமும் வந்து வந்திருக்கு. அது தனுஷும் டைரக்ட் பண்ணும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். ரொம்ப நல்லா இருக்குது படம் பார்க்குறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு அந்த ஹீரோவோட வாழ்க்கை, ஹீரோயினோட வாழ்க்கை, அவங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை அது எல்லாமே வந்து காட்டுறாங்க. லவ் சீன்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் 90s அந்த ஃப்ளேவரில் இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஜென்சியோட வைப்பில் வந்து அந்த படத்தோட லவ் சீன்ஸ், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே வந்து ட்ராவல் ஆகும்னே சொல்லலாம். டைலாக்ஸும் ரொம்ப தனுஷ் சூப்பராக எழுந்தது. ஒரு சில டைலாக் நம்ம மனசில் பதிகிற மாதிரி இருந்துச்சு. பொண்ணுங்க விட்டுட்டு பொண்ணு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, ஒரு பையனை அவாய்ட் பண்ண நினச்சா அந்த பையன் என்ன பண்ணாலும் அந்த பொண்ணை வந்து ரீச் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் எழுதியிருப்பாரு. அதெல்லாம் தியேட்டரில் வந்து ஒரு செம்ம கிளாப்ஸ். நிறைய ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸை வந்து எடுத்து எழுதியிருக்காரு. ஒரு சீனில் வந்து ஒருத்தவங்க கேட்பாங்க, டேய் உனக்கு வந்து உன் ஆளா இல்லை உன் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்கும்போது வந்துட்டு என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஏன்டா உன் ஃப்ரெண்டை சொல்கிறேன், ஏன் உன் லவர் எக்ஸ் ஆகிட்டா அப்படிங்கிறனால இருக்கும்போது, எனக்கு இந்த பொண்ணு போச்சுன்னா இன்னொரு பொண்ணு வரும், ஆனால் ராஜேஷ் மாதிரி எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டு கிடைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் இம்பார்ட்டண்ட்டாக அங்கே டைலாக் வச்சிருப்பா. அதெல்லாம் தியேட்டரில் ரொம்ப ரொம்ப த்ரீயாக இருந்துச்சு சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது பரவேஷ் முதல் படம் மாதிரியே தெரியல, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ஆனால் அது வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர் பண்ணுறது, பேசுறது, ரியாக்ஷன் எல்லாமே வந்து தனுஷ் சார் மாதிரி தான் இருக்குது. ஒரு கட்டத்தில் வந்துட்டு தனுஷ் சார் தான் வந்து இவருக்கு டப்பிங் கொடுத்தாரா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவரோட வாய்ஸ் மாடுலேஷன் அந்த அளவுக்கு தனுஷ் சாரை வந்து ரெப்ளிகேட் பண்ணுறாருன்னே சொல்லலாம். ஓகே, தனுஷ் சாரோட அக்கா பையன் தான், சொந்த மாமா தான், அதுக்குன்னு இப்படியா இருக்கிறதுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவர்கிட்ட வந்து ஓகே தனுஷை எடுத்துகிட்டு பார்க்கவே முடியல. அவர் வந்து பண்ணுறது பேசுறது எல்லாமே ஒரு தனுஷோட ஆக்டிங் பார்த்து இப்படி நடுறான்னு சொல்லி அவர் அப்படி நடிச்சாரான்னு தெரியல. அவரோட கேரக்டர் மட்டும் தனுஷோட நிறைய ரெசம்பல்ஸ் பண்ணிச்சு. அது வந்து வேற ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ இன்ஃபேக்ட் நீ காலைல கூட வந்து ஒருத்தர் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, நீங்கள் வேற அவருக்கு வந்து தனுஷ் தான் டப்பிங்கே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு வந்து அவரோட வாய்ஸ், அந்த மாடுலேஷன் எல்லாமே தனுஷ் அவங்களோட ரெஃபரன்ஸ் நிறையாவே இருக்குது. அதை மட்டும் மேபி அடுத்த படத்தில் மேபி மாறும் நான் நினைக்கிறேன். ஏன்னா தனுஷ் சார் டைரக்ஷன்லாம் மற்ற டேரக்டர்ஸோட ஆக்டிங் நடிச்சா மேபி அது மாற வாய்ப்பு இருக்குது. பட் இந்த படத்தில் பரவேஷ் பார்க்கும்போது ஒரு குட்டி தனுஷா தான் எனக்கு தெரிகிறாரு. அனிகா ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸுங்க. ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அந்த எமோஷன், ஏன்னா அந்த பொண்ணு வந்து விஸ்வாசம் நம்ம பார்த்துருக்கோம், என்ன இருந்தாலும் பார்த்துருக்கோம், அஜித் சாரோட பொண்ணாக பார்த்துருக்கோம். பட் அந்த பொண்ணு இப்போ ஹீரோயினாக ஆனும் போது ஒரு சில எமோஷன்ஸ் நல்லாவே அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த எமோஷனில் ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு. முக்கியமாக அதை சொல்லி ஆகணும், படத்தில் ஒரு ஷோ ஸ்டீலர்னு ஒன்று இருக்கார், நம்ம மேத்யூ தாமஸ் தான். மனுஷன் வர இடம் எல்லாமே வந்து செம்ம காமெடியாக அந்த படத்தில் அவர் மட்டும் ஒரு மாதிரி தனியாக இருப்பாருங்க. அவர் வர சீன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி இந்த படத்தில் மேத்யூ தாமஸ் இல்லைனா என்ன ஆகுங்கிற மாதிரி அந்த ஒரு கேரக்டர் இருக்கும். செம்ம சூப்பராக ப்ளே பண்ணிட்டார் மனுஷன். பட் தமிழ் டப்பிங் வேற ஒருத்தர் கொடுத்துருக்காங்க, மலையாளம். ஏன்னா அவர் வந்து பக்கா மலையாளி, அவர் வந்து தமிழ் வரல. பட் அவர் இன்னும் ஃபியூச்சர் நிறைய தமிழ் படங்கள் பண்ணால் அவரோட ஓன் வாய்ஸில் பேசணும் நல்லா இருக்குன்னா, அவரோட மலையாள படங்கள் நாங்கள்லாம் பார்த்துருக்கோம். ஜோ நிறையா படங்கள் இருக்குது, நெய்மர்னு நிறைய படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அவரோட வாய்ஸுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ தமிழில் பார்க்கும்போது கொஞ்சம் என்னடா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சால் கூட, பட் அது நான் நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் எல்லாருக்குமே அதோட ஓன் வாய்ஸ் சரியாக போகுது, அதனால் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்ட்ரோல் பாயிண்ட் வரைக்கும் ஏன் ஹீரோயினுக்கு பிரேக்கப் ஆச்சு அப்படின்னு ரிவீல் ஆகிற பாயிண்ட் தான் வந்து இன்டர்வல். சரத்குமார் சார் அவர் கொடுத்த ரோல் ரொம்ப அழகாக ப்ளே பண்ணியிருக்காரு. அந்த ஒரு பொண்ணோட அப்பாவா அவரோட ஃபைனல் ஸ்டேஜில், ஃபைனல் ஸ்டேஜ்னா படத்தில் ஒரு சீன் நான் சொல்கிறேன், அவர் கொடுத்த ரோல் ரொம்ப டீசெண்டாக ப்ளே பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். இன்னொரு இந்த படத்தில் என்ன சொல்லணும்னா, சரண்யா பொன்வந்தன் அவங்க தான் வந்து பரவேஷோட அம்மாவாக நடிச்சிருக்காங்க. படத்தில் பிரபு அவங்க வர சீன்லாம் வந்து விஐபி வந்து நம்ம ஞாபகப்படுத்தினே இருக்குது. அந்த வீடும் பார்க்க கிட்டத்தட்ட விஐபி படத்தில் வேற வீடு மாதிரி தான் இருக்கும். நம்ம மேத்யூ தாமஸ் வந்து ஒரு நாய் வச்சிருப்பாரு, அது வந்து ஹாரி பாட்டரு. அவரோட டோன் பார்த்தீங்கன்னா வந்து எருமைக்கு கூட ப்ளூ கிராஸ் இருக்குன்னு ஒரு டோன் வச்சிருப்பாரு. இந்த மாதிரி நிறைய
தனுஷ் சார் ரெஃபரன்ஸ் படத்தில் வந்துகிட்டே இருக்கும். அதுவுமே நமக்கு வந்து என்னடா நம்ம தனுஷ் சாரோட பழைய படங்கள் தான் பார்க்குறோமா அப்படிங்கிற ஒரு எஃபெக்டை தருது. பிஜிஎம் லவ் பிஜிஎம் கேட்கும்போது அங்கங்கே நமக்கு ஒரு 3 படத்தோட சாயலும் தெரியுது. பட் ஜிவி ரொம்ப சூப்பராக போட்டிருந்தாரு, அதில் எந்த தப்புமே நான் சொல்ல வரல. பட் ஒரு சில இடத்துல வந்து நமக்கு அந்த மேபி அந்த 3 படம் நமக்கு அந்த உள்ள தாக்க தருவதனால வந்து இப்படி தெரியுதா அப்படின்னு ஒன்று தெரில. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. வெங்கட்னு ஒரு பேர் இருக்கும், வெங்கட்டும் இன்னொரு அந்த பொண்ணு வெங்கட் ஸ்ட்ரேயான்னு ஒரு பேர் வருவாங்க. கிரிஞ்சு மேக்ஸ். ஏன்னா எப்படிலாம் அந்த கப்புள் அந்யோன்யமா இருப்பாங்கல்ல, சல்லக்குட்டி புஜ்ஜி குட்டிலாம் கொஞ்சிட்டு இருப்பாங்கல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக ரெப்ளிகேட் பண்ணி 2 பேருமே ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவங்க 2 பேருக்கும் நம்ம மேத்யூ தாமஸ் கொடுக்குற கவுண்டர்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆக போகுது, ஹீரோ அந்த கல்யாணத்துக்கு போகிறாரு, அங்கே என்ன ஆச்சு அப்படிங்கிறதா வந்து செகண்ட் ஆஃபோட கதை. ஹீரோயின் கல்யாணத்தை நிப்பாட்டினாங்களா இல்லை வந்து ஹீரோ கூட சேர்ந்தாங்களா அப்படிங்கிறதா ஒரு மிகப்பெரிய ஒரு கதை. செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த நமக்கு தெரியும்ல, நம்ம ஊரில் கல்யாணம் ரிசப்ஷன் மட்டும் தான் இருக்கும், அங்கே சங்கீத்து அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அதில் ஒரு பாட்டு தான் வந்து கோல்டன் ஸ்பேரோ பாட்டு வருது. ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும் ஒரு விஷயம் நடக்கும், எப்படி கிளைமேக்ஸ் வரைக்கும் எப்படி போச்சு, ஹீரோனுக்கு எப்படி அந்த உண்மை தெரிய வந்து சொல்லிட்டு ரொம்ப அழகான ஒரு ரைட்டிங், ஒரு சிம்பிள் லவ் ஸ்டோரி ரொம்ப நல்லாவே எடுத்திருந்தாங்க. எனக்கு படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது வேற ஒரு வேர்ல்டுலேருந்து வெளியே வந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்குடா படம் அப்படின்னு சொல்லிட்டு. கிளைமேக்ஸ் பாயிண்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. வந்து அந்த மாதிரி ஒரு ட்விஸ்டோட வந்து தனுஷ் சார் வந்து முடிச்சாரு. பிரியா பிரகாஷ் அவங்களும் வந்து அவங்களோட ரோல் ரொம்ப, ஏன்னா மேபி அவங்களுக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ரொம்ப கம்மி, ஏன்னா அவங்க வந்து ப்ரெசன்ட் போர்ஷனில் வர மாட்டாங்க, அவங்களும் தனியே ஒரு போர்ஷன் இருக்கும். பட் அவங்களுக்கு கொடுத்த ரோலை ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ரம்யான்னு ஒரு பொண்ணு, அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு கொடுத்த ரோல் எல்லாமே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சுங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு போனால் எக்ஸ் கல்யாணத்துக்கு லவ் பண்ணுற பையன் போனால் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் அந்த செகண்ட் ஹாஃபோட மெயின் கதையாகவே இருக்கும். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் வந்து ஜென்சி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏகப்பட்ட ரிலேஷன்ஷிப் இருக்குது. இப்போ சிச்சுவேஷன்ஷிப்பு, ஃப்ளிங்கு அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குல்ல. இப்போ நம்ம 90s எப்படி லவ்வை பார்ப்போம்னா, ஒன்ஸ் பிரேக்கப் ஆச்சுன்னா பிரேக்கப் ஆச்சு, மூவ் ஆன் ஆக மாட்டோம். அப்படியே மூவ் ஆன் ஆனால் தேவயானி தான் வரணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பசங்க எப்படி லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப அழகாக தனுஷ் எடுத்து காட்டிருக்காரு. அவங்க எப்படி பிரேக்கப்பை ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்களோட அப்பா அம்மா பாசம் எப்படி இருக்குது, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக காட்டியிருக்காரு. படம் பார்க்க ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகாமல் மேபி போகலாம், பட் படத்தில் வந்து ஃப்ளாஸ் இருக்காதானே செய்யும், அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நிலவுக்கு என்மேல் கோவம் ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு காதல் படம். ஜாலியாக போயிட்டு எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் படத்தில் லாஜிக் மிஸ்டேக் எதுவுமே பார்க்காம போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக என்டர்டெயின் பண்ணி அனுப்பும். அதில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஒரு நல்ல என்டர்டெய்னருங்க படம், ஒரு நல்ல என்டர்டெய்னர் பார்த்த ஃபீலோடு வருவோம். பார்ட் 2 வேறு வருது. நீக் பார்ட் 2க்கு அந்த பார்ட் 2 கொடுக்குற லீட் பாயிண்ட் வந்து செமையாக இருக்கும். அதாவது ஒரு கல்யாணத்தில் நடந்து முடிஞ்சது இன்னொரு கல்யாணத்துக்கு ஷிஃப்ட் ஆகும், அப்படியே ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஒரு பாயிண்ட். ஏன்னா அது நீங்கள் மேபி படத்தில் பாருங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருக்குமே ஒரு பேக்கப் இருக்கும்ல, ஒரு லவ் பண்ணுறவங்களுக்கு. அவனுக்கு ஒரு வேளை பிரேக்கப் ஆகிடுச்சுன்னா என்னை கன்சிடர் பண்ணுவாள்ல அப்படிங்கிற ஒரு டோனில் வந்து செகண்ட் ஹாஃப் அந்த செகண்ட் பார்ட்டுக்கான லீடு போகும். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஜிவி பிரகாஷ் அவரோட மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தனுஷ் சார் டைரக்ஷன் நிஜமாக சொல்ல போனால் அவர் வந்து டேரக்டராக வந்து ரொம்ப நல்லாவே பண்ணுறாருங்க. ஒரு ஹீரோ இத்தனை படங்கள் லைனப் வச்சுருக்கும் போது இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. பட் எடுத்தது தமிழ் ஆடியன்ஸ் கொடுக்கணும் ஒரு எண்ணமே ஒரு மிகப்பெரிய விஷயம். அடுத்து இட்லி கடை வேற ஒரு டைரக்ஷனில் வந்துகிட்டு இருக்கு, அதில் அவரே நடிக்கிறார். அப்படிங்கும் போது தமிழ் சினிமாவில் வந்து ஒரு நல்ல தமிழில் ஃபீல் குட் படம் பண்ணுறதுக்கு நமக்கு டேரக்டர் கிடைச்சாச்சு. ராயன் என்னதான் வந்து அவரோட ஃபிலிமோகிராஃபியில் டைரக்ஷனில் வந்து கொஞ்சம் ராவான படமாக இருந்தாலும் பவர் பாண்டி நீக் ரெண்டுமே என்னோட ஃபேவரட்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள், நீக்கு உங்களுக்கு கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் பண்ணாது. பட் இந்த படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் ஆகட்டும் நீக் ஆகட்டும் 2 படத்தையும் வந்து தண்ணி அடிக்கிற சீன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. காலேஜ் ஏன்னா வந்து இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே காலேஜ் தான் படிப்பாங்க. அவர் வந்து ஹீரோ வந்து செஃப்பாக படிக்கிட்டு இருப்பார், அந்த ஹீரோயின் வந்து எல்லாருமே ஒரு காலேஜ் செகண்ட் இயர் தேர்ட் இயர் அந்த கேட்டகரியில் தான் இருப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் பார்ட்டி, எதுக்கு எடுத்தாலும் தண்ணி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறையா சீன்ஸ் இருக்குது. ஏன்னா படத்துக்கு சீனுக்கு சீன் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா சரக்கு சீன் தான் வந்துகிட்டே இருக்கும். அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம், பட்டு தனுஷ் சார் ஏன் அப்படி பண்ணலன்னு தெரில. பட் இதை நார்மலைஸ் பண்ண வேணாம். படத்தை படமாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகணுமே தவிர அதில் இருக்கிற தீயக்க விஷயங்கள் நம்மளை எடுத்துக்க கூடாதுன்னு நான் சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி. ஒரே பேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட்.